எந்த வாய்ப்பும் எனக்கு இல்ல. பர்சனல் லோனும் கிடைக்கல. லோன் ஆப்ஷனும் கிடைக்கல. லோன் ஆப்ல லோன் கிடைக்கல. எதுவுமே கிடைக்கல. இந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா, வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இதனால் எனக்கு லோனே கிடைக்க மாட்டுது. பேங்க்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆப்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கவே மாட்டுது. என்ன பண்ணுறது தெரியல. வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 3 விதமான லோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான லோனுக்கும் கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வருமானமும் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 3 விதமான லோனில் பெரிய ஹைலைட்டடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான தொகை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டு தாராளமாக கிடைக்கும். இஎம்ஐ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தராங்க. இந்த 3 விதமான லோன் என்ன, இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்தால் இந்த லோனை வாங்கலாம், இதுக்கு கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருந்தால் லோன் கிடைக்கும், இதை அப்ளை பண்ணுறதுக்கான வழிகள் என்ன, யார் யாரெல்லாம் இந்த லோன் தராங்க, இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா, டைரெக்டாக அப்ளை பண்ணலாமா, என்னென்ன விஷயங்களை செஞ்சால் அந்த லோன் கிடைக்கும், புது டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக அழைக்கிறதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. பர்சனல் லோன் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கவே மாட்டுது. நான் ஒரு பேங்க்கில் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தரமாட்டுறாங்க. வருமானமும் ரொம்ப கம்மியாகிறதுனால தரமாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆப்லேயே ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டுது. என்ன பண்ணணும்னு தெரியல பாஸ். அப்படி ஒரு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம், அதுக்கான விஷயங்கள் என்னென்ன ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸான விஷயத்தை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், மைனஸான விஷயத்தை அடுத்து நான் சொல்கிறேன். இந்த 3 வாய்ப்புகளை ஃபஸ்ட்டு வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே கோ அப்ளிகேட் லோன் சொல்லுவாங்க. இந்த கோ அப்ளிகேட் லோன் தனியாக பேர் போட்டு தரமாட்டாங்க. பர்சனல் லோனில் இருவர் சேர்ந்து வாங்கும்போது கிடைக்கக்கூடிய லோன் தான் இந்த கோ அப்ளிகேட் லோன். இதுக்கு எலிஜிபிலிட்டி பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 700 தான் இருக்குது அல்லது ஒரு 650 தான் இருக்குது வச்சுக்கோங்களேன். உங்கள் கூட இணையக்கூடிய நபர் அவருடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவியாக வாங்கலாம். கணவர் வேலைக்கு போகிறாரு அல்லது மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னா 2 பேர் சேர்ந்து வாங்கலாம். தாராளமாக லோன் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% அந்த லோன் கிடச்சிடும். 2 பேர் வேலைக்கு போகிறவங்களும் தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கூட வேலை செய்கிறவங்க, ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, என்னோடய சேலரி தான் அவரும் வாங்குறாரு, அவரோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது, ஏன் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவரோட இன்கம் நல்லா இருக்குது, என்னோட இன்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லோனை வாங்கலாம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி யாரும் இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னா உங்கள் அப்பாவோ அவங்க அம்மாவோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பென்ஷன் ஹோல்டரும் நீங்களும் சேர்ந்து கூட இந்த லோனை வாங்க முடியும். ஸோ கோ அப்ளிகேட் லோனுக்கு இத்தனை வகைகள் இருக்குது. இதை விட ஒரு முக்கியமான ஒரு லோன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சிபாரிசின் பேரில் கிடைக்கக்கூடிய லோன். இந்த சிபாரிசின் பேரில் கிடைக்கக்கூடிய லோன் பொறுத்த வரைக்குமே கேரண்டர் போடணும், சைன் பண்ணுங்க. அந்த கேரண்டர் சைன் பண்ணால் தான் உங்களுக்கு லோன் வாய்ப்பு தருவாங்க. கேரண்டருடைய சொத்து மதிப்பு நல்லா இருக்கணும், அவருடைய சொத்து சோகம், அவருடைய வீடு எல்லாமே வச்சு தான் இதில் தருவாங்க. அதாவது அவருக்கு சிபில் ஸ்கோர், அவருடைய இன்கம், அவரோட பேக்ரவுண்ட் வச்சு தான் இது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கோ அப்ளிகேட் பிரீஃப். இதுதான் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த கோ அப்ளிகேட் லோனை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு சாதாரண கிரெடிட் ஸ்கோர் இருந்தாவே போதும். ஆனால் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கிரெடிட் ஸ்கோரில் ஏதாவது டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு லோனை வாங்கி அது கட்டாமல் விட்டு 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ கட்டு அப்படிதான் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக இருந்துச்சுன்னா இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த லோனை எப்படி அப்ளை பண்ணணும், யார் தருவாங்க? இந்த பர்சனல் லோன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோ அப்ளிகேட் லோனில் பர்சனல் லோன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் இதை மோஸ்ட் தருவாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தருவாங்க. அது இல்லாமல் நிறைய விதமான பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆனாலும் சரி, நிறைய விதமான பேங்க்ஸ் இதெல்லாம் தராங்க. ஸோ டாடா கேபிட்டல், நிறைய விதமான ஆதித்யா பிர்லா, இவங்களாம் வந்து இந்த கோ அப்ளிகேட் லோன் தருவாங்க. ஸோ இது வந்து உங்களை இருவர் சேர்ந்து வாங்கக்கூடிய லோன். இது இல்லாமல் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த லோன் வந்து உங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷூரிட்டின் பேரில் லோன் தருவாங்க. அப்பாவும் நானும் சேர்ந்து வாங்க போகிறோம், அப்பா ஒரு பென்ஷன் ஹோல்டராக இருக்கார், எனக்கு ஒரு லோன் தேவைப்படுது, அவரோட சேர்ந்து நான் கோ அப்ளிகேட் லோன் வாங்கலாம். நீங்களும் வந்து இப்போ பப்ளிக் செக்டார் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்கில் இந்த லோன் கிடைக்கும். இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க், நிறைய விதமான பேங்க் கிடைக்கும். குறிப்பாக அப்பா எந்த அக்கௌண்ட்டில், அதாவது எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரோ, எந்த பேங்க்கில் அவருடைய பென்ஷன் கிரெடிட் ஆகுதோ அந்த பேங்க்கில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கோ அப்ளிகேட் லோன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கோ அப்ளிகேட் லோன் கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோம் லோன். ஒரு ஹோம் லோன் ஆல்ரெடி எனக்கு போயிட்டு இருக்குது, இப்போ எனக்கு
எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, அந்த ஹோம் லோனை கட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கேன், இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, எங்கே ட்ரை பண்ணாலும் எனக்கு வேறு எங்கே லோன் கிடைக்க மாட்டுது, லோனு போயிட்டு இருக்கிறதுனால இன்கமும் கம்மியாக இருக்கிறதுனால தரமாட்டுறாங்கன்னா, நீங்கள் வந்து ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அதே பேங்க்லேயே நீங்கள் வந்து டாப் அப் லோன் வாங்க முடியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் குறைஞ்சது 2 வருஷம் அல்லது 3 வருஷமாவது நீங்கள் ப்ராப்பராக இஎம்ஐ கட்டியிருக்கணுங்க. அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 3 வருஷமாவது உங்களுக்கு 36 மாதம் ஸோ இஎம்ஐ ப்ராப்பராக கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஹோம் லோன்லேயே உங்களுக்கு டாப் அப் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். டாப் அப் லோனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்களோட சொத்தின் மதிப்பு அல்லது உங்கள் வீட்டோட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டாப் அப் லோனை பொறுத்த வரைக்குமே கவர்மெண்ட் பேங்க்கில் கிடைக்க கம்மி தான், வாய்ப்பு கம்மி தான். உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க்கில் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. HDFC பேங்க், ICICI பேங்க், இது போல் சில ப்ரைவேட் பேங்க்லாம் இருக்குது, இவங்க இந்த லோன் தராங்க. இல்லைங்க நான் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வந்து ஹோம் லோன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் டாப் அப் லோன் கேளுங்க. இன்கேஸ் அவங்க தராத பட்சத்தில் நீங்கள் அந்த லோனை வந்து எவ்வளோ வட்டி போடுறாங்க பார்த்து நாங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றிக்க போகிறோம், எங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுங்க கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த லோனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதிகமான அமௌண்ட்டு வாங்கிக்கொள்ள முடியும். உங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, இன்கேஸ் திடீர்னு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சுன்னா இது போல் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ஹோம் லோனை மாற்ற முடியுங்க. இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வரும், அதெல்லாம் இங்கே கால்குலேட் பண்ணி தான் இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ SBI பேங்க்லேருந்து அல்லது கவர்மெண்ட் பேங்க்லேருந்து அப்படியே ஒரு ப்ரைவேட் பேங்க் மாற்றும் போது இந்த விஷயத்தை கவனிக்கணும். இவங்க ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க மாற்றத்துக்கு, அவங்க வந்து அவங்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி மாற்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டு தான் மாற்றணும். ஸோ அதுக்கு ஒரு க்ளோசர் சார்ஜஸ்லாம் போடுவாங்க. இந்த சார்ஜஸ்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றணும். மூணாவதாக அடமான கடன். அடமான கடனை பொறுத்த வரைக்குமே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக நிறைய பேர் விஷயம் கேட்குறது என்னென்னா, எனக்கு அந்த அடமானம் வைக்கிறதுக்கு கூட வீடு கிடையாது, அதாவது எனக்கு வந்து கோஅப்ளிகேட் சைன் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, ஹோம் லோனு இது யாரும் கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரும் எனக்கு சைன் பண்ண மாட்டாங்க, எனக்காக சூரிட்டி பண்ணவும் யாரும் இல்லை, எந்த வாய்ப்பும் எனக்கு இல்லை, பர்சனல் லோனும் கிடைக்கல, லோன் ஆப்ஷனும் கிடைக்கல, லோன் ஆப்பில் லோன் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா அடமான கடன்லேயே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது உங்கள் பேரில் ஒரு வீடு இல்லைனா கூட, உங்களுக்கு சொத்து இல்லைனா கூட, உங்கள் அப்பா அம்மா பேரில் சொத்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதன் பேரில் லோன் வாங்க முடியும். அதுக்காக உங்கள் பேரை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு சண்முக சுந்தரன் ஒருத்தர் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அவர் பேரில் ஒரு வீடு இருக்குது, அவங்க பையன் நீங்கள் இருக்கீங்க வச்சுங்க, நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேரில் வந்து ஒரு வீடு இருக்குது, அதை நான் அடமானம் வைக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். என் பையன் லோன் வாங்குறான், அவன் இஎம்ஐ கட்டுவான், அதுக்கு நான் வந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுக்குறேன்னு அவர் சைன் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களோட சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து நோ அப்ஜெக்ஷனில் சைன் பண்ணி ஒரு அஃபிடேவிட் மாதிரி கொடுத்து இந்த லோனை வாங்கலாம். யார் தருவாங்க இந்த லோனை அப்படி பார்த்தீங்கன்னா, அடமான கடனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நிறைய விதமான கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு நிறைய நகராட்சி அல்லது ஊராட்சி அல்லது மாநகராட்சி சங்கங்கள், நிறைய கூட்டுறவு சங்கங்களுக்கு இல்லையா, அது போல் கூட்டுறவு சங்கத்தில் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால தான் அதை சொல்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட் பேங்க்லேயும் கிடைக்கும், ப்ரைவேட்டில் பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கூட்டுறவு சங்கத்தில் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக வரும், அதாவது ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு 8 லட்ச ரூபா தான் கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அடமானத்தை வச்சு அது எவ்வளோ வேல்யூவோ அதை பார்த்து அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, ஒரு 10 லட்சத்துக்கு மேலே தேவைப்படுதுன்னா நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் தான் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்கள் பேரில் சொத்து இல்லைனா கூட அப்பா அம்மா பேரில் இருந்துச்சுன்னா இப்படி நீங்கள் வாங்கலாம். இது வந்து அவங்க ஒப்புதல் அளித்தா தான் இது முடியும். இந்த ஒரு ஆப்ஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அப்படி அங்கே ஒப்புதல் அளிக்கும் பேரில் அந்த வீடோட பத்திரத்தை வச்சு அந்த கூட்டுறவு சங்கம் அந்த பேரை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த சங்கத்தின் பேரில் மாற்றிப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அந்த பேங்க் பேரில் அந்த சங்கத்தின் பேரையோ ரிஜிஸ்ட்ரேஷன் பேரில் மாற்றிட்டு, எப்படி ஒரு ஹோம் லோன் செயல்படுதோ அப்படியே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேரில் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு லோன் அடைஞ்ச பிறகு அந்த லோனை மாற்றி அழகாக பேரை மாற்றி உங்கள் அப்பா பேருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து அடமான கடனில் விஷயம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 விதமான லோனில் ஏதாவது ஒரு லோன் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வளிக்கும் என்று நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக கடல் வச்சுருப்பார். எதுவுமே கிடைக்கலையான்ட்டு கவலைப்படுறதை காட்டிலும் இது போல் வழிகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு. ஸோ கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கார், அதனால் கவலைப்படாதீங்க. இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமாக்கும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.